ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசு மகிழும்படியாக உன் வீட்டில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நான் சொன்னதுபடி தான் இப்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததின் விளைவாக நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். மனசளவுலையும் உடல் அளவுலையும் உனக்கு இருக்கக்கூடிய காயமும் வேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ பட்ட கஷ்டமெல்லாம் சேர்ந்து தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா முதல்ல நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது தானே. நீ முதல்ல ஓ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா, சந்தோஷமாக ஓ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா, அதுக்கு பிறகு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக வாழ முடியும். நீ கேட்ட எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உருவாக்குறேன். நீ ஜெயிப்பதற்கான நேரமும் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையே மிக சந்தோஷமானதாக இருக்க போகுது. நீயும் நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற போகிற. என்கிட்ட வந்து எதையுமே கேட்காம நன்றி சாயப்பா, நன்றி சாயப்பா, நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே செய்யப்போகிறேன் செல்லமே. அந்த நாளும் கோலமும் ஜாதகமும் கிரகமும் எதுவுமே உனக்கு நன்மை தரலைனாலும் இந்த சாயப்பா என்னுடைய திருநாமம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும். ஓம் சாய்ராம்னு என்னை சொல்வதை மட்டும் நிறுத்திவிடாதே. என்னுடைய கரங்கள் நிச்சயமாய் உன்னை கைவிடாமல் காப்பாற்றதான் போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் மனம் மகிழும்படியாக நான் சொன்ன இந்த நாளிலேயே உன் வீட்டில் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய தகுதிகளையும் திறமைகளையும் உயர்த்திக்கிட்டே இரு. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் நஷ்டமாகவும் பலமாகவும் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்குமே தவிர உனக்கு அதனால் எந்த நஷ்டமும் வர விடமாட்டேன் என் தங்கமே. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம எல்லோரிடமும் இயல்பாக சிரித்த முகத்தோடு பேசக்கூடிய ஆளாக, யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக நீ இரு. உன் பசிச்ச வயிறுக்கு உணவையும் உன் பண்பு மாறாத நல்ல குணத்துக்காக உன்னுடைய விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி தர்றேன். எந்த விஷயத்தை செஞ்சாலும் நன்றாக யோசித்து சரியான முடிவை நீ எடுத்தால் எந்த ஒரு துன்பமும் உன் வாழ்க்கையில் வந்து சேராது. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. அளவு கடந்து அன்பு காட்டிய உன்னை அடுத்தவர்களுக்காக அலட்சியம் செய்துவிட்டால் அவர்கள்தான் அவதிப்படுவார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூடிய சீக்கிரமே உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மதிப்பும் மரியாதையும் தரும்படி நான் செய்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நம்ம தவறு செஞ்சால் யார் கண்டுக்க போகிறாங்கன்னு நினச்சி யாரும் அறியாமல் தானே செய்கிறோம் என தவறு செய்து கொண்டே இருக்காதே என் செல்லமே. யார் பார்த்தாலும் பார்க்கலேனாலும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீ செய்கிற விஷயங்களையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் உன் மனசாட்சியும் உன்னை சரியான நேரத்தில் நிச்சயமாக தண்டிக்கும் என்பதை புரிந்து கொண்டு தவறை செய்யாத ஆளாக இருந்துவிடு. நல்லது கெட்டது எதுன்னு உன் புத்திக்குள் நீயே செலுத்தி கொண்டு உன் தவறுகளை திருத்தி கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். யார் மனமும் நோகும்படி எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாமல் பொறுமையாக பேச பழகு. தகுதியானவர்களிடம் நீ மிகுதியாக கூட எதிர்பார்த்து காத்திருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் உன் அன்புக்கும் பாசத்துக்கும் தகுதியற்றவர்களிடம் போய் ஊசி முனை அளவு கூட நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்தில் யாரையோ உனக்கு பிடிச்சி போய் அவங்க மேலே நீ கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக அந்த அன்பு உன்னை கண்ணீர் விட வைக்கும். யார் மீது அன்பு செலுத்தினாலும் நம்பிக்கை வச்சாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. இன்னைக்கு இதை செஞ்சோம்னா இன்பம் கிடைக்கும் நினச்சி தவறு செஞ்சுட்டு நாளைக்கு அதனால் வரப்போகும் துன்பத்தை மறந்து விடாதே என் தங்கமே. எந்த விஷயத்தின் மீதும் ஆசைப்படுவதற்கு முன்பாகவும் அதை செய்ய துடிப்பதற்கு முன்பாகவும் அதை பற்றி நல்லா யோசிச்சுக்கிட்டு செய்ய பழகு. உன்னுடைய முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் அந்த முயற்சியில் உனக்கு கிடைச்ச பயிற்சி என்பது ஒருபோதும் தோற்று போகாது. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்தது நடக்காதனால இப்போ வேணா வாழ்க்கை உனக்கு ஏமாற்றமாக தெரியலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. அப்போது வாழ்க்கையே உனக்கு அதிசயமாக தோணும் என் செல்லமே. என் பிள்ளையான உன் வாழ்வில் எல்லா அதிசயங்களும் நிகழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. வாழ்க்கை இவ்வளவுதானா நினச்சி நீ சலிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த அற்புதம் உன் வாழ்வில் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும். கண்ணீரிலேயே கறந்து போயிட்டுருக்க உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செய்து புன்னகையோடு சேர்ந்து புண்ணிய பலன்களை நான் உனக்கு தருவேன். யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்காத. தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்ன்ற எண்ணமும் உனக்குள்ளே இருக்கட்டும். அதே நேரத்தில் தைரியமும் உனக்குள்ளே இருக்கட்டும். அதுதான் எந்த துன்பமும் உன் நெருங்கில் நெருங்காமல் காப்பாற்றும்.